காலையில் வெயிட் போட்ட உடனே 87 கிலோ 600 கிராம். கடவுளை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன் நான். போன மாதம் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி 85 கிலோன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். போன மாதம் நான் செக் பண்ண மாதிரி 85 தான் இருந்தது. ஒரு மாதம் வரைக்கும் நான் செக் பண்ண பாருங்க. அது இது பிஸியில் இன்னைக்கு நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ஸோ அப்டேட் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் எல்லாம் காட்டன் இல்லை, டெய்லி அப்டேட் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் காட்டணும் இல்லையா, டெய்லி வெயிட் எல்லாம். அதனால காலையில் நான் வெயிட் செக் பண்ணி பார்த்த உடனே எனக்கு தாங்க முடியல. ஸோ பாருங்க, ஒன்று 2 கிலோ அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ என் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு வெயிட் அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். அது இருக்கட்டும், பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் விடாமுயற்சி என்னன்னு சொல்லிட்டு நான் வெயிட் லாஸ் குறைக்கணும். இந்த என்னென்ன சொல்கிறதுன்னா கொலஸ்ட்ரால் லெவலில் இந்த ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப, அது கூட குறைக்கணும். ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு. ராத்திரி லேட்டாக படுத்ததுனால இன்றைக்கி காலையில் எழுந்துக்கவே முடியல. ரொம்ப குளிர் வேறு. ஸோ எழுந்துக்கவே முடியல. டைம் 6:30 மணி ஆகிடுச்சு. ஸோ சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். தைராய்டு டேப்லெட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எக்ஸசைஸ் யோகா ஏதோ பண்ண முடியாது. காலையில் சாயந்தரம் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட் மீல் வந்து நம்ம எழுந்த உடனே 1 மணிலேருந்து 1.5 ஹவர்க்குள்ளே எடுத்துக்கணும் ஃபஸ்ட் மீல். இது இப்போ காலையில் 9 மணி. இது 2வது மீல் எடுத்துக்கிறேன். இது டிஃபனும் நல்லா நிதானமாக நல்லா மென்னி சாப்பிடணும். இது ஒரு மினிமம் 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம அர்ஜென்ட் பண்ணாமல் நிதானமாக சாப்பிடணும் ஆச்சுங்களா. இப்போ 11 மணி ஆயிருக்கு. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் இது 5 ஃப்ளம் எடுத்துருக்கேன். ஃப்ளம் பழம் எடுத்துருக்கேன் பாருங்க. 2 ஹவர் விட்டு ஒரு மீல் எடுக்கணும். இது வந்து 3வது மீல். இது 4th மீல். டைம் 1:30 மணி ஆகுது. ஸோ மத்தியான சாப்பாடு இதுதான். இதை நீங்கள் நிதானமாக உக்காந்துட்டு ஒரு வாய் சாப்பாடு ஒரு 15லேருந்து 20 தடவைன்னா மென்னணும். போட்டு 15 தடவைனா நல்லா மென்னி நிதானமாக சாப்பிடணும். உங்களுக்கு சாப்பிட்ற டைமில் அது மென்ன முடியாதுன்னு சொன்னால் இந்த குக்கும்பரை வச்சு மென்னி அப்படி நிதானமாக சாப்பிட்டு பழகிக்கணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு. டெய்லி பண்ண உங்களுக்கு அதே பழகிடும். நான் முட்டை கூட பாருங்கள், ஒரு முட்டை வேக வச்சதில் பாதி தான் எடுத்திருக்கேன், ஒன்று கூட எடுக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுலேயே நம்ம எவ்வளோ வேணும் அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால் வெயிட் லாஸ் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ 3:30 மணி. இது 5வது மீல். நீங்கள் சாயந்தரக்குள்ளே எதனா பழங்கள் எதனா சாப்பிட்ற மாதிரி இருந்து சாயங்காலத்துக்குள்ளே சாப்பிட்லாம். சாயந்தரம் மேலே நீங்கள் பழங்களை சாப்பிடக்கூடாது. வேறு எதனா சாப்பிட்லாம். வேறு ஏதாச்சும் வேறு கடலையோ இந்த மாதிரி எதனா காய்கறி இல்லை கேரட்டு அந்த மாதிரி சலாட் எதனா பண்ணிவிட்டு நீங்கள் சாயங்காலத்தில் சாப்பிட்லாம். பழம் மட்டும் நீங்கள் 5 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். இது வந்து 6வது மீல். இப்போ டைம் ஒரு 6 மணி ஆகிட்டு இருக்கு. இது 6வது மீலும். ருஜிதா திவாகர் டயட் பிளானில் வந்து காஃபி டீ எதுவும் குடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் காலையில் காஃபி டீ எதுவும் குடிக்கல. இப்போ மட்டும் தான் காஃபி மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது வித்தவுட் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது 6வது மீல். டயட் எதுனா நம்ம எக்ஸசைஸ் எதனா பண்ணி வாக் எதனா பண்ணியிருந்தால் லைட்டாக கொஞ்சம் எதனா ஃபுட் எடுத்துக்கலாமா இருந்தது. ஸோ நான் எதுவும் பண்ணலை இல்லைங்களா, அதனால நான் இன்னைக்கு பண்ண முடியல. அதனால நான் வந்து லைட்டாக தான் எடுத்துக்கேன். இது 6வது மீல். நைட்டு டின்னர். இப்போது டின்னர் டைமும் 7வது மீல் இது. ஸோ நான் களி செஞ்சுட்டேன். இந்த களியில் வந்து இது சத்தான களி. இதில் வந்து நான் ராகி, சோளம், கம்பு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நான் இது பவுடர் பண்ணி வச்சுருக்குறது. ஸோ இந்த இதில் தான் களி செஞ்சுருக்கேன். ரொம்ப சத்தான களி இது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறமா என்னென்னா நைட்டில் நம்ம சாப்பிட்ற டைமில் வயிறு நிறைஞ்சிருக்கும். மிட் நைட்டில் பசியும் எடுக்காது. ஸோ அதனால நான் களி பண்ணிவிட்டு கொஞ்சம் களியில் நெய் ஊற்றிருக்கேன். திரும்ப குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. திரும்ப நம்ம 8வது மீல் என்னன்ட்டு பார்க்கலாம்.
மீல் நம்பர் 8. இதோட இன்னைக்கு டயட்டு முடிஞ்சுது. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்ததுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச், குட் நைட்.